யாழ்ப்பாணம் பலாலி விமான நிலையத்தை பிராந்திய விமான நிலையமாக அபிவிருத்தி செய்ய ஸ்ரீலங்கா அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. பிராந்தியங்களுக்கு இடையிலான விமான சேவையை நடத்தும் வகையில் அதனை அபிவிருத்தி செய்வதற்கென 2 மில்லியன் ரூபாய் நிதியை அரசாங்கம் ஒதுக்கியுள்ளது. குறிப்பாக இந்தியாவிற்கான விமான சேவைகள் மேற்கொள்ளும் வகையில் இந்த அபிவிருத்தி நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளது. இதற்கான அமைச்சரவை பத்திரத்தை அமைச்சரவையின் அனுமதிக்காக சமர்ப்பிக்கும் நடவடிக்கையில் வடக்கு அபிவிருத்தி அமைச்சு ஈடுபட்டுள்ளது. ஸ்ரீலங்காவில் இடம்பெற்ற யுத்தத்தின் போது பலாலி விமான நிலையம் ராணுவ தேவைகளுக்காக பயன்படுத்தப்பட்டு வந்தது. முன்னைய மைத்ரி ரணில் தலைமையிலான நல்லாட்சி அரசாங்கத்தின் ஆட்சியில் இந்த விமான நிலையத்தை நவீனமயப்படுத்துவதற்கு இந்தியா முன்வந்திருந்தது. எனினும் அது தொடர்பான இணக்கப்பாடுகள் எட்டப்படாமல் இழுபறி நிலை காணப்பட்ட நிலையில் பலாலி விமான நிலையத்தின் ஓடு பாதையை ஸ்ரீலங்கா அரசாங்கம் புனரமைப்பு செய்யவுள்ளது. அதனைத் தொடர்ந்து பிராந்திய விமான சேவைகளை மேற்கொள்வதற்கான விமான நிலையமாக அதனை மாற்றுவதற்கு இந்தியாவின் உதவி பெற்றுக் கொள்ளப்படவுள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. இதன் மூலம் இந்தியாவின் சில நகரங்களுக்கு விமான சேவைகளை மேற்கொள்ள முடியும் எனவும் வடமாகாண அபிவிருத்தி அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது.